ஒரு வார்த்தை சொன்னார், கரடிக்கும் சிங்கத்துக்கும் தப்புவித்த தேவன் அதே மாதிரி தாங்க இந்த பெலிஸ்தீன் தப்புவிப்பார். அதே மாதிரி தான் இத்தனை வருஷம் அந்த பாடுக்கும் இந்த உபத்திற்கும் தப்புவித்த, நீங்கள் ஒவ்வொரு உபத்திற்கும் சொல்லணும், தாவீதை எப்படி கரடிக்கும் சிங்கத்துக்கும் தப்புவித்த தேவன் இந்த பிரச்சனையும் இன்னும் என்னை அதே மாதிரி தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரு. ஆனால் தப்பித்து செல்லும்படியான ஒரு போக்கையும் கர்த்தர் உண்டாக்கி கொடுப்பார். இந்த இடத்துல எப்படி தாவீது சொல்லி முடிச்சானோ அதே மாதிரி அவன் என்ன சொன்னா, ஜீவனுள்ள தேவனை சேனையை நிந்தித்தானே, அவன் கர்த்தருடைய நாமத்தில் தான் அவன் ஜெயிச்சான். பவுலுமே ஒவ்வொரு சூழ்நிலையுமே கர்த்தருக்குள்ளே இருந்து தான் ஜெயிச்சார். அடுத்த ஒருத்தர் பார்ப்போம். யோனா எடுத்துக்கலாம். யோனா 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. வசனம் 2:1. நீ என் சத்தத்தை கேட்டீர், சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னும் உம்முடைய பசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிராணப்பரிந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினேன், பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தேன், என் ஆத்துமா என்னை தொய்ந்து புகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தின் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் நானோ வேணும், துதியின் சிரத்தோடு எனக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொறுத்து. ஹல்லேலூயா. அதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், தப்பிச்சு போனால் ஆனால் தப்பிக்கிறதுக்காக இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் தப்பிச்சு போனான், கர்த்தர் சித்தத்தை விட்டு தப்பிச்சு போனான். சில நேரங்களில் சில பாடுகள்லேருந்து நம்ம தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு தப்பான வழியில் போவோம். ஆண்டவர் நம்மளை சரி செய்து நம்மளை ரட்சிப்பை காத்துக்கொள்ள ஒரு வழியை அவரே நம்மளை போய் அடைப்பார். எத்தனை பேருக்கு புரிஞ்சு தெரியல. நீங்கள் சில பாடுலேருந்து எஸ்கேப் ஆன